This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோவை மெட்ரோ ரயில் திட்டம் சக்தி சாலையில் கள ஆய்வு செய்த மெட்ரோ ரயில் திட்ட ஆய்வுக்குழு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டமாக அவிநாசி சாலை மற்றும் சக்தி சாலையில் ரூபாய் 10,000 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்காக மெட்ரோ ரயில் திட்ட ஆய்வுக்குழுவினர் இன்று கோவை வந்தனர். அவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி, கோவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் கணபதி பேருந்து நிறுத்தம், CMS பள்ளி ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே சக்தி சாலை வழியாக அமைந்துள்ள டெக்ஸ்டூல் பாலத்திலிருந்து சூர்யா மருத்துவமனை திருப்பம் வரை இருக்கக்கூடிய சாலையை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. இப்போது சக்தி சாலையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதால் இந்த இரண்டு திட்டங்களும் ஒரே நேரத்தில் நிலம் கையகப்படுத்தும் பணியை கோவை மாநகராட்சி செய்ய உள்ளதாக தகவல் உள்ளது. மேலும் இப்படி ஒரே நேரத்தில் இரண்டு திட்டங்களும் தேவையான நிலங்களை கையகப்படுத்தி இரண்டு திட்டங்களுக்கும் ஏற்ப நிலத்தில் உள்ள குடிநீர் குழாய்கள், மின்சார இணைப்புகள், டெலிபோன் வயர்கள், பாதாள சாக்கடை போன்றவற்றை வேறு இடத்திற்கு மாற்றி அமைப்பது மூலம் இரு திட்டங்களும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் செயல்படுத்தப்படும் என்று கருதப்படுகிறது. அண்மை தகவல்படி முன்னர் திட்டமிட்டபடி சூர்யா மருத்துவமனை வரை சக்தி சாலை விரிவாக்கம் செய்யப்படுவதாக இருந்தது மாற்றப்பட்டு கூடுதலாக புரோஜோன் மால் வரை விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிய வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவலுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.